ஹாய் ஹலோ வெல்கம் டு மித்தல் ஐடியாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன நாற்றை க்ரோ பேக்கில் வச்சதுலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் போடுற வீடியோ இந்த மாதிரி புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். இந்த மாதிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாற்று வச்சதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மண்ணை கிளறி விடணும். மண் லூஸாக இருந்தால் தான் செடியோட வேர் நல்லா போய் செடி ஆரோக்கியமாக நல்லா வளரும். சுற்றிலும் கிளறுங்க, செடி வேறு செடி ஏதாவது பாதிக்காத மாதிரி. கிளறி வாரத்துக்கு ஒரு தடவை கிளறி தண்ணி விட்டிங்கன்னா நல்லா செடி ஆரோக்கியமாக வளரும். அது மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லா நாற்றுக்குமே பண்ணுங்கள் வாரம். நீங்கள் சும்மா கிளறி தண்ணி மட்டும் விடாமல் ஏதாவது உங்களுக்கு நேச்சுரல் ஃபெர்டிலைசர் இருந்துச்சுன்னா போடலாம். மாட்டெருவு, கோழி எருவு இந்த மாதிரி கிளறி அதை போட்டு தண்ணி விட்டிங்கன்னா இன்னும் செடி ஆரோக்கியமாக வளரும். அப்படி இந்த மாதிரி நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லைன்னா நீங்கள் கடல புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். செடி நல்லா பச்சை பசேர்னு செழிப்பாக வளரும். மண்ணை கிளறி விட உங்களுக்கு இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் ஷோல் இருக்குது, அதை வாங்கிக்கலாம். இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மண்ணை கலரை. நாங்கள் கலருக்கு கொத்து கரண்டி தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சோல் கூட வாங்கிக்கலாம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கொடி பீன்ஸ் செடியில் ஒரு பீன்ஸ் வந்துருக்குது. கொடி பீன்ஸ் தான், ஆனால் நாங்கள் கொடியாக போகாமல் செடியாக கட் பண்ணி விட்ருக்கோம். அதனால் செடியாகவே இருக்குது. நாற்று வச்ச க்ரோ பேக்கு எல்லாத்துக்கும் மண்ணை கிளறி விட்டதுக்கப்புறம் நான் முன்னே சொன்ன மாதிரி ஏதாவது நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி தேங்காய் புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு வந்துச்சுன்னா போட்டுட்டு தண்ணி விட்டிங்கன்னா செழிப்பாக சூப்பராக தலைன்னு சூப்பராக வரும். இது மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும், செடி சூப்பராக தளன்னு அருமையாக வரும்.
நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரி புது புது வீடியோ உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி புது புது டிப்ஸோடு வரேன். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுது உங்கள் maadithottam. டாட்டா பாய்.